கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் யோனா என்ற புத்தகத்தை குறித்து பார்க்க போகிறோம். என்ற புத்தகத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் யோனா. சொல்லுங்கள், யோனா. இந்த யோனா என்பதற்கு புறா என்று சொல்லப்படுகிறது. இந்த யோனா புத்தகத்தில் மொத்தம் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. 48 வசனங்கள் இந்த புத்தகத்தில் இங்கே காணப்படுகிறது. இந்த யோனாவுடைய பிறப்பு எப்படி என்றால், அமிர்தாயின் மகனாக காத் தேப்போர் என்ற ஊரிலே இங்கே அமிர்தாயின் மகனாக இந்த யோனாவானவர் இங்கே பிறக்கிறார். இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது இந்த யோனாவின் பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அமிர்தாயின் மகன் என்று பார்க்கிறோம். அமிர்தாயின் மகன் என்று அங்கே பார்க்கிறோம். இந்த யோனாவானவன் ஒரு வரலாற்று மனிதனாக இங்கே வேத புத்தகத்திலே இங்கே காணப்படுகிறார். இயேசுவும் இந்த யோனாவை பற்றி அதிகமாக இந்த வேதத்திலே பேசியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்திலே பார்க்கும்போது இந்த யோனாவை பற்றி பூமியில் கிறிஸ்துவின் குமாரன் இயேசு பூமியிலே பாடுபட போகிற, பூமியின் இருதயத்தில் இருக்க போகிற காரியத்தையும், இந்த யோனா மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் தங்கியிருந்ததையும் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே அங்கே நினைவு கூறுகிறார். ஆமேன். இந்த யோனா புத்தக காலமானது கிமு 800 ஆண்டிலிருந்து கிமு 750 ஆண்டு வரை இந்த புத்தகத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் அங்கே சொல்ல முடியும். இந்த யோனா புத்தகம் நமக்கு அங்கே என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே 4 காரியங்களாக நாம் அங்கே பிரித்து பார்க்கலாம். ஒன்று, ஓடின தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக அவன் ஓடி போனான். அதே போல் 2வது ஒடுங்கின தீர்க்கதரிசி. 3வதாக ஒரு உபதேசித்த ஒரு தீர்க்கதரிசி. 4வதாக அவன் ஒரு சூறை செடியின் கீழாக உட்கார்ந்து கொண்டு ஒரு முறுமுறுத்த ஒரு தீர்க்கதரிசியாக இங்கே யோனா தீர்க்கதரிசியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் ஒரு முக்கிய கருத்து என்ன என்று பார்க்கும்போது, இது உயிர்த்தெழுதலின் மாதிரியாக ரட்சிப்பு கர்த்தருடையது, கடவுளின் கிருபையை கண்டு எரிச்சல் அடையக்கூடாது என்று இந்த புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது. கடவுள் நம்மை தள்ளிவிடாது மீண்டும் ஒரு ஊழிய வாய்ப்பை இங்கே யோனாவிற்கு தேவன் அங்கே கொடுக்கிறார். கர்த்தர் அங்கே நல்லவர், கர்த்தர் புறஜாதிக்கு நல்லவர், கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கிய வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். முக்கிய அதிகாரங்கள் இங்கே 1, 2, 3, 4 அதிகாரங்களை பார்க்கலாம். ஏனென்றால் இங்கே ஒரு சுகபோகமான ஒரு ஊழியத்தை செய்யும்படி இந்த யோனாவானவன் நினிவே பட்டணத்திற்கு போகாமல் அவன் ஒரு பட்டணத்தை அங்கே தேர்ந்தெடுத்துக்கிறான். அந்த ஜனங்கள் இலகுவாக இருப்பார்கள், ஊழியம் இலகுவாக இருக்கும், அந்த ஊழியம் சுகபோகமாக இருக்கும் என்று கருதி தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக அவன் நினிவே பட்டணத்திற்கு சென்று அந்த நியாயத்தீர்ப்பு வருகிறதை அங்கே கூறாமல் அவன் வேறு பட்டணத்திற்கு அங்கே செல்லுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாய் கர்த்தர் அவனை மீனின் வயிற்றிலே இரவும் பகலும் 3 நாட்கள் அங்கே வைத்து மீண்டுமாய் அவனை நினிவே பட்டணத்திற்கு கொண்டு சென்று ஒரு ஊழியத்தை மீண்டுமாய் செய்யும்படியாய் அங்கே செய்து அங்கே நினிவே பட்டணத்திற்கு வரக்கூடிய ஒரு நியாயத்தீர்ப்பை அவர்கள் மீது விழவிடாமல் அந்த ஜனங்களை அங்கே பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே யோனாவை உயிர்த்தெழுதலுக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவானவர் மனித சரீரத்திலே மனுஷனுடைய குமாரனான ஊழியத்திலே அவர் சொல்லும்போது இங்கே யோனாவை அங்கே நினைவு கூறுகிறார்.
இங்கே ஒரு மனிதன் தேவனுடைய எச்சரிப்புக்கு மாறாக வேறு பட்டணத்திற்கு சென்று ஊழியம் செய்யும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடி, அதைத்தான் நாம் இந்த புத்தகத்திலே, யோனா புத்தகத்திலே நாம் படிக்க முடியும். இந்த யோனாவுக்கு ஒரு எச்சரிப்பு தேவன் கொடுக்கிறார் இல்லையா? ஆமென். அந்த எச்சரிப்பின் நிமித்தமாய் அங்கே நினிவேவுக்கு வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை தேவன் அவர்களுக்கு கிருபையாய் இரக்கம் செய்து அந்த ஜனங்களை ரட்சித்தார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே ராஜாக்கள் முதல் கொண்டு அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அங்கே மாடு விலங்கினங்கள் முதல் கொண்டு எல்லாமே அங்கே ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவனுடைய கோபாக்கினையின் அவர்கள் தனித்தார்கள், சரி செய்தார்கள் என்று அந்த வேதத்திலே நமக்கு இந்த யோனா புத்தகமானது அங்கே சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை அந்த நினிவே பட்டணத்தின் மீது வரும்போது அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய கோபாக்கினை வருவதற்கு தடுக்குவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து அவர்கள் தங்கள் பாவங்களை அங்கே அறிக்கை செய்து தங்களுக்கு இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொண்டார்கள் என்று இந்த யோனா புத்தகத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த யோனா புத்தகமானது ஒரு மனிதனை தேவன் எச்சரிப்பு செய்யாமல் அவனை நியாய தீர்ப்பு செய்வதில்லை என்பது குறித்து தான் இந்த யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? ஆமென். இன்றைய நாட்களிலே நாம் யோனா என்ற புத்தகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய காரியங்கள் அங்கே என்ன சொல்லுகிறது? ஒரு ஓடின தீர்க்கதரிசி, ஒடுங்கின தீர்க்கதரிசி, உபதேசித்த தீர்க்கதரிசி, உட்கார்ந்து முறுமுறுத்த ஒரு தீர்க்கதரிசி, முடிவிலே கர்த்தருடைய ஊழியத்தை மீண்டுமாய் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று ஒரு நினிவே ஜனங்களை கர்த்தருக்குள்ளே அங்கே வழிநடத்தினான் என்பதை குறித்து இந்த 4 அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்க முடியும். வீட்டிற்கு போய் நீங்கள் அந்த யோனா புத்தகத்தை முழுவதும் படித்து பார்த்தால் அதை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த எழுதப்பட்ட காலமானது கிமு 800 முதல் 750 வரை இந்த சம்பவங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. யோனா என்பதற்கு புறா என்று வேதம் இங்கே நமக்கு பொருள் கொடுக்கிறது. இந்த யோனாவானவன் காத்தேப்போர் ஊராக அவனுடைய சொந்த ஊராக அங்கே இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.